இந்த மகிமையான இந்த பொழுதிலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படியான ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாள் மேலானது என்று தாவீது சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் எந்தெந்த இடங்களில் ஒரு பெரிதான ஒரு மகிழ்ச்சியை நீர் உம்முடைய சமூகத்திலே நீர் தருகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மற்ற எல்லா மகிழ்ச்சிகளும் ஒரு நாள் மாத்திரம் எப்பொழுதும் நிரந்தரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே மாத்திரமல்ல, உம்முடைய ராஜ்யத்திலும் கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் எப்பொழுதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியை நீ தந்து இம்மடி நேரமாக எங்களை வழி நடத்தி பாடல்கள் பாடி சொல்லி இந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே பேசத்தக்கதாக, அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அது அடியானையும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதை வெட்டி ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்பி கர்த்தாவே நிமிஷமும் உம்மோடு நாங்கள் நெருங்கி வர உம்முடைய வார்த்தை எங்களோடு பேச போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பொழுது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காரணையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சபையாரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மேன்மேலும் நீர் அதை ஆசீர்வதித்து மேன்மேலும் உம்முடைய ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை கூட இருக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும் அடியானை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் திருப்புவோம். ஆறாம் அதிகாரம் 1008வது பக்கம், அதிலே 30 நாங்கள் வாசித்து நாங்கள் அமருவோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் இருதயத்தை உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்கள்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். ஆமென். 27 வாசிக்கிறீங்களா? ஓகே, யாவரும் அமர்ந்திருப்போ. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலும் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியோடு வந்திருப்பீர். இன்றைய நாளிலும் தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். நாங்கள் சகோதரராக தேவனை நாங்கள் ஆராதிப்பது மிக மகிழ்ச்சியான. நாங்கள் இங்க மாத்திரமல்ல, நாங்க பரலோகத்திலும் நாங்க எப்படி இருக்க போறோம்? அவரோடு எப்பொழுதும் இருக்க போறோம். ஆமென். அதனால்தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சகோதரர் எத்தனை இன்பமானது. ஆமென். அதே போல வருகிற மே மாதம் ஏற்கனவே உங்களோட ஊழியக்காரர் அறிவிச்சிருப்பார். என நிச்சயமாக நான் வருவீங்கட நாங்க விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நாங்க அந்த காலத்தின் நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
காலமானது அதி சீக்கிரமாக இருக்கிறது என்று ஒன்றும் துல்லியமாக நிறைவேறுகிறத நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த காலம் நாங்க தேவனை மறந்திருக்கிற காலமா இருக்கிறது. ஏனென்றா நாங்க எப்பயும் தேவனை எப்பயும் நாங்க தேடிக்கொண்டிருக்க வைக்கும். ஏன்னா அதனாலதான் நீதிமொழி 31 நினைக்கிறேன் அவன் சொல்றான். ஏன்னா அந்த கடைசியில், ஆண்டவரே எனக்கு குறைவா அல்லாட்டி உண்மை மறந்து அப்படி போயிடுவேன். அதிகமா வேணாம், அதிகமா இருந்தா நான் உண்மை அப்படி என்ன செஞ்சிருவேன், மறந்து நான் தான் என்ற ஒரு அப்ப நான் எப்பயுமே இருப்பேன். ஆனா இன்றைக்கு காலம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்க மற்றவர்களை போல நாங்க நல்லா இருக்கணும் என்று வெளிக்கிட்டோன்னா இன்றைக்கு பாத்தீங்க போட்டுச்சு. இப்ப நம்ம ஆராதிக்கிறோம், ஏன்னா நாங்க எல்லாமே செய்யறோம், ஆனா அந்த மகிழ்ச்சி இல்லை, அவருக்காக நாங்க வர்ற தாகம் இல்லை. சபைக்கு வர்ற நாட்கள், ஆரம்ப நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடக்குமாம். ஏன்னா அப்படியாக நடந்து பிரயாசப்பட்டு நேர காலத்தோட வருவாங்க. இன்னைக்கு அட்டாச் பாத்ரூம் எல்லாருக்கும் இருந்தாலும், ஏன்னா அதுவும் 2-3 கட்டி இருந்தாலும், ஏன்னா நம்ம நேர போனபடினால நாங்க இப்ப ஒரு நியாய பிரமாணத்துக்கு வார மாதிரி போயிடுச்சு. ஆமேன். ஆனா நாங்க மீண்டும் வருவோம். ஏண்டா எங்களோட மெசேஜ் பிதாக்களுக்கு திரும்புறது. அப்ப பிதாக்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். அவங்க எப்படி கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருந்தாங்களோ அந்த வண்ணமாக வர. அப்ப அது சாபனத்துக்கு அல்ல, உலகத்துக்கு அல்ல, மற்றவர்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான் தேவன் அதை அனுப்பி இருக்கிறார். அப்ப அதனால நாங்க ஒரு காலத்துல செய்யறா மீண்டும் உங்களை எச்சரித்து அவர் திருப்புற தேவனாயிருக்கிறார். ஆமேன். நாங்க பாவிதான், நாங்க தவறு உள்ளவர்கள் தான், நாங்க குறைவுள்ளவர்கள் நிமித்தம் தேவன் எங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திதன் நிமித்தம் அந்த சிலாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. நாங்க யாரும் மாற்றினார், அவருடைய ரத்தம் தான் எங்களை நீதிமானாய் மாற்றினது. நாங்க உலகத்தின் பார்வையில பாவியாயிருக்கலாம், ஆனா ரத்தம் சிந்தி எங்களை மீட்டபடி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சரியான மொழி அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, நீதிமான்ன்றதுக்கு பொருள் ஒருபோதும் பாவம் செய்யல. ஸ்டெப் நீதிமான், அடுத்த பரிசுத்தமாக்குதல், அடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகம். முதலாவது நாங்க நீதிமானாக்குதலுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்ப முதலாவது அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை நாங்க ஏற்றுக்கொண்டோன நாங்க நீதிமானா மாறும். அப்ப உலகம் பார்க்கக்குள்ள நாங்க பாவி மாறும். ஏண்டா ஒரு கிரயம் செலுத்தப்பட்டுச்சு, உங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்துட்டார். அப்ப அதனால நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும், மீண்டும் வரும். ஏன்னா மட்டும்தான் எங்களுக்கு மிஞ்சி இருக்குது. அதுவும் இனி வேகமா காலம் அமெரிக்கா போல இந்த நாடு டெவலப் ஆகினா, இந்த கவர்மெண்ட் டெவலப் ஆகணும்னு விரும்புறாங்க. கட்சியும் ஒத்துழைக்குது இல்ல. உலக என்ன சொல்றது, உலக நாடுகள் அந்த யுத்தங்களும் வருது இல்லை. ஆனா இல்லாட்டி அது என்ன செய்யும், அது என்னாத்துமாவிக்குதான் வந்துட்டு போயிங்க போல. ஏன்னா அந்த மாதிரி வந்தாலும் ஏன்னா காலம். அதனாலதான் தேவன் அமெரிக்காவை சபிச்சார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா 1950ஆம் ஆண்டே சபிச்சாச்சு. அப்ப நாங்க அது ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தால் எப்படி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். என ஆனா இன்றைக்கு தேவன் அவங்கள வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட மாதிரி அவங்க 1 மணி நேரத்துல அவங்க அழிஞ்சு போவாங்க. அந்த அழிஞ்சு போறத இன்னைக்கு உலகம் பார்க்க போகுது. ஆனா அவங்க பைபிள் தீர்க்கதரிசனம் 1 மணி நேரத்துல அவங்களுக்கும் வத்திக்கானுக்கு ரோமன் கத்தோலிக்குடைய ரோமாபுரியும் 1 மணி நேரத்துல அழிஞ்சு
அவர்கள் அழிக்கும்படியாக வடகொரியாவையும் ரஷ்யாவையும் தேவன் எழுப்பி வச்சிருக்கிறார். ஆமென். ரஷ்யா வந்து அதனாலதான் தீர்க்கதரிசனம் சொல்லுது, ராஜா ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை, மாமிச பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அழிச்சாங்க. பாருங்க, அவங்க தேவண்ட ஜனங்கள் ஆலயத்தை கட்டி எங்களை விட யாருமே தேவனை மறந்து தேவனுடைய கட்டளைகளை மறந்து தேவனை ஆராதிக்காம இருந்தோட, அப்ப தேவன் சொன்ன இந்த சேர்ச் உங்களுக்கு என்னத்துக்கு? என்ன செய்யுங்க, எங்கேயாவது போய் 70 வருஷம் போய் இருங்கன்னு சொல்லி என்ன நடந்துச்சு, நேபுகாத் நேச்சார அனுப்பி அவன் வந்து எல்லாரையும் அடிச்சு உதைச்சு அடிமையா கொண்டு போயிட்டு அங்க இருந்து அழுகுறாங்க, எங்களுக்கு சேர்ச் இல்ல, நாங்க அந்நிய தேசத்துல இப்படி பாட்டு படிக்கிறது என்றெல்லாம் அழுகுறான். இருக்கக்குள்ள நீங்க பைபிள வாசிச்சிருக்கலாம் தானே, இல்லாம போற நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தேவன் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு 70 வருஷம் வந்து நீங்க அழியோணும், நீங்க என்ன அழியோணும் என்று விட்ட பிறகு அதுல உண்மையான ஒரு மனிதன் இருந்தா யாரு? தானியேல். ஆமென். தானியேல் மாத்திரம் என்ன செஞ்ச, உண்மையா இருந்தபடினால இன்னொரு சாரார் இருந்தபடினால அவங்கள் நிமித்தம் 70 வருஷத்துக்கு வீட்பாடு தேவன் என்ன செய்யறே, திரும்ப கொண்டு. அன்றைக்கு சொந்த பிள்ளைகளுக்கு செய்வாங்க அடி இருக்குமென்று உங்களுக்கு தெரியும் என. அப்ப இன்றைக்கு நாங்க டைம் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு என, உங்களுக்கு ஒரு ஆராதனை இருக்கு, நீங்க தேவனை உண்மையா தேடுறவங்களுக்கு இல்ல, அவருடைய மனவாட்டிக்கு இல்லை. ஆமென். அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த காலம் கடைசி காலம். இன்னைக்கு அமெரிக்கா அன்றைக்கு ஆரம்ப நாட்கள்ல அமெரிக்கா தேசம் உருவான கதை தெரியும் தானே உங்களுக்கு, எப்படி உருவாயினது? இப்ப இருக்கிற அமெரிக்கன் நாடு அல்ல, அந்த நாட்டுல வாழ்ந்து இந்தியன் செவ்விந்தியர் என்றும் அந்த செவ்விந்தியர்கள் தான் இருந்தாங்க. இந்த வெள்ளக்காரன் எல்லாம் அங்க வந்த அடங்களுக்கு மத சுதந்திரம் வேணும், நாங்க பெரிய இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மத சுதந்திரம் வேணும் என்றுதான் அங்கிருந்து வந்து அமெரிக்காவை கட்டியது. நான் பொய்க்கதை அல்ல, எந்த கட்டுக்கதை அல்ல, இது யூடியூப்ல தட்டினீங்கன்னா அப்படியே வரலாறு வரும். அப்ப அதை தீர்க்கதரிசின்னு சொல்றேன். அப்ப அந்த தேசம் வர்ற வேளையில மத சுதந்திரத்துக்காக வந்து மத வைராக்கியா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் முதலாவது தேவனை தேடினான். ஆனா காலம் நவீனம் வளரக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, தேவனை மறந்தோன அதே அற்புதத்தை அவர் செய்து காட்டினேர். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க. அங்கே ஒவ்வொரு சுகமாக்குதல் நடந்தது. இருதயத்தின் பகுத்தறிவு நடத்தினால் அன்றைக்கு பரிசேயர் சதுசேயரை போல இவங்களும் என்ன செய்ய, நவீனம் வந்து நாங்க இருக்கிற நிலையை விட உயர்ந்ததுக்கு போனா அங்க இருந்து கீழே இறங்கி வர. எப்பயுமே எளிமை வந்து எளிமைதான். அதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. அதனாலதான் தீர்க்கதரிசி 7 முத்திரைகளை பிரசங்கி வெளிப்படுத்துறார் என்று. ஏன்னா எப்பயுமே எளிமையில தான் தேவன் இருப்பான். அதுக்காக ஐஸ்வர்யவான் மத்தியில இல்லைன்னு நான் சொல்ல வரையில, வளர்ந்தவன் மத்தியில இல்ல. அவன் என்ன செய்யணும், அங்க மோசே எப்படி இருந்தான், மோசையை போட ஐஸ்வர்யவான் இல்லை. ஏன்னா யார்கிட்ட வளர்ந்தான், உலகத்துக்கே வல்லரசா இருந்த எகிப்து யாரு, அடுத்த பார்வோன் யாரு, மோசே தான். அவ்வளவு செல்வங்கள் என, அவ்வளவு வந்து அவனுக்கு அதே நேரம் யுத்த கலைகள் சாஸ்திரங்கள் இருந்தாலும் அவன் பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு ஆவிக்குள்ளாக போய் பாருங்க, அவன் என்ன செஞ்சான், வளர்ந்தோன நான் ஒரு எபிரேயன் என்று அறிஞ்சோன பாருங்க, அவனுடைய சுபாவத்தை அந்த சேறு மிதிக்கிற ஜனங்களோட பாருங்க எப்படி 40 வருஷமா வளர்ந்த பிறகு அவன் என்ன செய்வான், இப்ப இங்க மாதிரி எளிமையான கறி இவன் இப்ப இந்த காலம் பர்கர் பிசா
பீட்சா எல்லாமே சாப்பிட்டுட்டு அவன் டக்குன்னு அங்க மாறான்டா யோசிச்சு பாரு. ஏன்னா அப்ப அப்படி நான் ஒரு எபிரேயன் நண்டோன அவன் பாருங்க அந்த இயல்பு ஏனென்றா அவனுக்கு தெரியும் காண்கிறவைகள் எல்லாம் அனுத்தியமானவைகள், காணாததோ பண்ணினது காணான், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இது எல்லாமே அழியும் என்றது அவன் அறிஞ்சபடி நான் பாருங்க அவன் பண்ற பாவ சந்தோஷங்களை ஜனங்களோடு இருப்பதே அதிக பாக்கியம் என்றடி நான் எபிரேயர் 11 வாசிச்சா தெரியும். பாருங்க இது எல்லாமே யாருக்கு வரும்? உண்மையான கடவுள். பாருங்க மற்றவங்க பாருங்க எது எல்லாம் வணங்குறோம், ஆனா நீங்க ஜீவனுள்ள தேவனை வணங்குறீங்க. ஆமே, கர்த்தர் உங்களுக்கு தெய்வமாய் கொண்டது பாருங்க. இல்லாட்டி நான் அடிக்கடி யோசிக்க, ஒருவேளை எனக்கு வேற மைண்ட் இருந்து நாம கல்லையோ மண்ணையோ அல்லது மிருகங்களையோ அல்லது எதையாவது ஒன்று வணங்கிறங்கிற தேடி போனீங்க, தேவன் தான் தேடி வந்தார். ஆமென். தேவன் தேடி வந்தா இன்னைக்கு நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய தேவனை சிம்பிளா நாங்க ஆராதிக்கிறோம். ஆமென். நாங்க ஒவ்வொரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. ஆமென். நாங்க தேவனுக்குள்ள இருந்தா தேவன் எங்களை பாதுகாப்ப, நாங்க ஆராதிக்கிறது உண்மையாக இருப்போம். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அதான் இந்த வார்த்தை நாங்க இப்ப வாசிச்சோம் பாருங்க 26. உங்களுக்குள்ளே நவமான இருதயத்தை கொடுத்து, என்ன இருதயத்தை கொடுக்க? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை என் ஆவியை வைத்து, யார் ஆவியை வைக்க போறா? அவர் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையிலே நடக்கவும் என் செய்யவும் பண்ணுவேன். இப்ப யார் ஆவி இருந்தா இந்த கட்டளையில நடப்பீங்க? தேவன் ஆவி. அப்பதான் உங்களால் என்ன செய்ய? இப்ப நான் வாசிச்ச வசனம் பாருங்க, அதான் சொல்றேன், உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணு. வர்றதுக்கு ஏறக்குறைய 800 வருடத்துக்கு முன்பு தீர்க்கதரிசனமா உரைக்கிறான். அவனுடைய காலத்துல அல்ல, வரப்போற பரிசுத்தாவிய அவன் முன்னமே அறிவிக்கிறான். பல்லுக்கு பல், என நீ என்ன அடிச்சா நான் அவன் இன்னொரு அடி அடிப்பான். ஆனா இந்த தேவன் என்ன செய்யறா? இந்த கல்லான இருதயத்தை, என்ன இந்த பாவமானது இருக்க மட்டும் தேவன் என்ன செய்யலாது? கடினமான இருதயம் இருக்க மட்டும் தேவன் வரையலாம். அப்ப தேவன் என்ன செய்யறா? அந்த அது யார் ஆவி? என் ஆவியை நான் வைப்பேன் என்று. பாருங்க, தேவன் ஆவியை வைக்கிற வேளையில தான் அவங்களோட காரியம் எல்லாமே என்ன செய்யறது? நாங்க எப்படி செய்யலாம்டா, நாங்க மாமிசமா செய்யலாம். அப்ப தேவன் ஆவி எங்களுக்குள்ள வருகிற வேளையில தான் அது என்ன செய்யும்? வாசிங்க. அதே எசேக்கியேல் 11 அதுல வாசிங்க. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சம். ஆமென். இப்ப அந்த கல்லான இருதயத்தை யார் எடுக்கிறதா? பைபிள் சொல்லுது தேவன் தான். திரும்ப வாசிங்க பாருங்க, கல்லான இருதயத்தை சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தை ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். ஆமென். அப்ப கடினமா இருந்தா எங்களுக்கு உலக ஆவிதான் இருக்கும். என்ன செய்யும்? ஒரு மனிதங்களுக்கு விரோதமா நடந்தா
அதை மறக்காம இருப்போம். ஏன்னா கல்லான இருது ஏன்னா ரோமர் 8 இருக்குது. ஓ 14 அது இருக்கு. முன்னுக்கு பாருங்க. மாமிச சிந்தை மரணம் 6 வாசிங்க. 4 இருந்து வாசிங்க. 8:4. ஆவிக்குள் நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சப்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்தித்தார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். ஆமென். அப்ப பாருங்க, இந்த அவன் என்ன செய்யறான்டா, அவங்க என்ன செய்தாங்க? மாமிச சிந்தையின்படி தீர்ப்பு செய்தாங்க. எதிரா வந்தா அவங்க எதிரா போனாங்க. ஆனா அது ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. எந்த பொருளை எடுத்துட்டான், நான் அதை திருப்பி எடுக்கணும்ன்றது என்னது? சரிதான், உங்களோட பொருள். ஆனா உண்ட இடத்துல இருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்தா அதை நீ என்ன செய்? நீ கொடு. ஒருவன் 1 மைல் தூரம் வர சொன்னா நீ என்ன செய்? 2 மைல் தூரம் என்ன செய்? உன்னிட்ட இருக்கிறது அவன் எடுத்தா நீ அதை கொடு. புரியுது அவங்களுக்கு? நான் அப்ப தேவன் என்ன செய்யறா, அந்த ஆவிய கொடுக்குற. ஏன்னா தேவன் நீ அப்ப அதனாலதான் திக சொல்ற, எப்பயுமே ஒரு கிறிஸ்தவன் மறுபடி பிறந்தவன் ஆபிரகாமை போல சிந்திப்பான். இப்ப ஆபிரகாமை பாருங்க, தேவன் எது எது வேணுமோ எடுங்க. அப்ப இவன் என்ன செய்யறான்டா, லோத்துட்ட சொல்றான், நீ முதலாவது சாய்ஸ லோத்துட்ட விடுறான். விட்டானா இல்லையா? நீங்க வேதம் தெரியுமென்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அவன் என்ன செய்யறான்டா, லோத்து வந்துட்டு முதலாவது பாக்குறான், நீர்வளம் நல்லதெல்லாம் போனோன அவன் எடுத்துட்டான். ஆபிரகாமுக்கு விட்டதை பார்த்தா வனாந்தரமும் ஒன்றுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா அவன் என்ன செய்தான்? நீர்வளம் உள்ள சோதோம தெரிஞ்சு இது நித்தியமா இருந்துச்சு. ஆமே. ஏனென்றா தேவன் வனாந்தரத்தை என்ன செய்தேன், அங்கே பாலைவனத்தை சோலைவனமா மாத்தினேன். ஏண்டா தேவன் எல்லாமே மாற்றினான். அப்ப இல்லாததை உருவாக்குற தேவன். அப்ப அதே போலதான் தேவன் மனிதனும் அவன் மற்றவன் என்னட்ட எடுக்கிறான்னா தேவன் அதை வாசிங்க. 8:14. அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருந்தார்கள். ஆமென். அப்ப பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்ப நாங்க மாமிசத்தின் படை நடக்காமல் பரிசுத்த ஆவியினால நடந்தாதான் நாங்க யாரா இருக்கிறோமா? தேவனுடைய புத்திரர். புரியுதா? தேவன் தண்ட ஆவி எங்கட உள்ளத்துல வைக்காட்டி நாங்க சுயநீதியில நடப்போம். மனுஷண்ட சொல்லக்குள்ள அவனும் மறுபடி பிறக்கா வேண்டா, நீ தேவனுடைய வார்த்தையோட அது என்ன செய்யாது? பொருந்தாது. தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பீங்கண்டா தேவன் எதை உங்களுக்கு சொல்லுவாரோ, வேதம் எது அந்த நீதியில தான் நீங்க எப்படி உடுக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி எழுந்திருக்கணும். பாருங்க, எங்களுக்கண்டா சொற்ப கட்டளை சொச்சம் கட்டளை இருந்துச்சு. அவங்க சாப்பிடுற எப்படி என்றும் இருக்கு, அவங்க எப்படி எழும்புறண்டும் இருக்கு, அவங்க எப்படி ஆராதிக்கணும் இருக்கு, எல்லாமே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க நீங்க. அவங்க எப்படியான கட்டளைகளை அவ்வளோத்தையும் அவங்க கடைபிடிச்சு, அதால
அவங்க அதுல வைராக்கியம். நான் அந்த குரூப்ல போட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றேன், இந்த நெத்தனியாகு வந்து எங்களுக்கு 3வது ஆலயத்தை கட்ட போறபடினால நாங்க வந்து எங்களுடைய நாட்டை பாதுகாக்க நாங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர் அதிசீக்கிரம் நாங்க யுத்தம் பண்றோம். பாருங்க எப்படியான யோசிச்சு பாருங்க. உண்மையாவே தேவனை நேசிக்கிறவனுக்கு புல்லரி. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான். இது இந்த காலமா இருக்கிறது, அதனால நாங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், அவர் அதிசீக்கிரம் வரப்போறான்னு பிரதமர் பேசுது. ஆனா இருக்கிறோம் நாங்க வந்து அதுக்கு எழுந்து நாங்க முன்னுக்கு போகத்தக்கதாக, நாங்க எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக, தேவனுடைய ஆலயத்துல நாங்க மகிழ்ச்சி கூட்டேலுமோ, எவ்வளவு ஆராதனைகளை கூட்டேலுமோ அது இயலாத வண்ண நாங்க இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்க. ஏனென்றா அது தேவன் ஆவி வந்தாதான் எங்களுக்கு மிகுந்த சமாதானம். தாவீது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்றோம். பண்ணுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு மூலையில் நான் அமர்ந்திருப்பதே பாக்கியமா ஸ்லாக்கியமா நினைக்கிறேன்னா பாருங்க. ராஜா அவங்களுக்கு நேரமே இருக்காது. அப்படி பிஸியா இருக்க வேண்டியவன் அவன் என்ன செய்ய, எதை கேட்கிறனாலும் ஜெபிப்பான். ஆமே, எப்பயுமே நான் கர்த்தரை முன்பாக சங்கீதம். ஆமே, அவன் எப்ப எந்த ஒரு அவன் அரசியல் ஏதாவது மாற்றம் கொண்டு வர்றாலும், எந்த யுத்தத்தை செய்யறாலும் தேவன்ட்ட தான் அவனுக்கு என்ன சொல்றேன், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்றேன். அப்ப யோசி பாருங்க, கடவுள்ற இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்றா தாவீது. என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்குது. இப்ப அங்க யோவான பாக்குற வேளையில வேதம் யோவான குறிச்சு எப்படி எழுது, இயேசுவுக்கு அன்பான சீசன் என்றுதான் இருக்கு. நீங்க வேத யோவான்ல வாசிங்க. நான் ரொபின்சன் பிரதர், ரூவம் பிரதர் அதிகமா நேசிக்கிறவர். ரூவம் பிரதர் என்ன ரொபினா நேசிக்கிறது என்று எழுதுறது அன்பான சீசன் யோவான். பழைய ஏற்பாடுல பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ். அப்ப பாருங்க அப்படியே. ஆனா அதே நேரத்துல பாருங்க, அவன் தவறு விட்ட வேளையில இருந்து அவன் தண்டிச்சார். ஆமே, அதான் அவர் நியாயாதிபதி. ஆமே, அவர் நீதி. ஆனா அவனை மரணத்துக்கு விட. அதே போலதான் நாங்க, அதான் இரக்கத்தின் தேவன். ஆமே, அதுக்காக தான் அவர் பாவம் என்ன செய்ய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்ட தேவன். அப்ப பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. இப்ப பாருங்க, நாங்க பயப்பட தேவையில்லை. நான் இப்ப நேற்று நைட் பேர் பிரசங்கிச்ச மாதிரி நாங்க பயப்படாதபடி இப்ப நாங்க டிரெக்டா அப்பா பிதாவே, ஒரு புள்ள அப்பாவை என்ன செய்யும், பயமில்லாம. அதே போல நாங்க தேவன் ஆவியினால நடத்தப்படும் போது நாங்க என்ன செய்வோம் வேண்டா, நாங்க அப்பா பிதாவே என்று எப்பயும் கூப்பிடத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அந்த பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதான் பழைய ஏற்பாடுல என்ன நடக்கு, ஏசா யாக்கோபு. பாருங்க, யாருக்கு புத்திர சுவிகாரம் வரணும், நீங்க அவனோட குணாதிசயங்கள் ஆதியாமத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தொழிலாதி, அம்மா அப்பாவை நேசிக்கிறவன். என்ன அதே இப்படிப்பட்டவன் எத்தனண்டா பாருங்க, அவன் வந்து ஏமாற்றுகிற ஒரு. ஆனா அவனோட நோக்கம் எல்லாம் எங்க இருக்கு, அப்ப அவனுக்கு தேவை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் மாதிரி. ஏண்டா
புத்திரசுயானுக்கு முதலாவது சேஷ்ட புத்திரபானுக்கு தான் கடவுளோட ஆசீர்வாதம் பெறும். அதுக்காக அண்ணனா இருந்தாலும் அவன் என்ன செய்யறான், ஏமாத்தி அதை பெறணும்னு விரும்புறான். அப்ப அதே ஆவியை தான் தேவன் ஆவியில நடத்துறவர்கள் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க தேவ சமூகத்துக்கு நேராக வருவீங்க. ஒரு ஆள் பைபிள் திறக்கும் முதல் நாத வாசிக்கணும், எத்தனா இருந்தாலும் ஏமாத்துறவனா இருந்தா போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கும், பொறாமை இருக்கக்கூடாது, சரியா? அப்ப அதனால அது ஒரு காரியம் இல்லை. அப்ப அதே மாதிரி என்ன செய்வீங்கன்னா தேவண்ட சமூகம் தேவனுக்கா எதையாவது செய்யணும் என்று வாரது யாருண்டா இந்த சேஷ்ட புத்திரபா. ஆமே, அப்பதான் தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பேர். ஆமே, இருந்தால் அதான் பிறகு சொன்னேன், இது என்னுடைய வேலை, இந்த கதிரை அதெல்லாம் விரிச்சேன். நான் சொன்னேன், நானும் ஒரு காலத்துல அதை தான் செஞ்சேன். ஆமே, நான் என்ன செஞ்சேன், அதை தான் ஜெபிக்க தெரியாது, பைபிள் பாடம் ஒன்றுமே தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியும், வாயே திறக்க இயலாது. அப்படி ஜெபிக்க சொன்னா தேவன் அதை செய்யுது. ஏன்னா தேவன் எப்பயுமே தாழ்மையை விரும்புறேன். அதே மாதிரிதான் நான் ராப்போஜனத்துல எங்கட சபையில நான் என்ன செய்வேன்னா ராப்போஜனால இப்படி அப்ப அதுல என்ன செய்வேன், இப்படி ஸ்டெப் பண்ணா நான் முதலாவது ஆள போய் தான் இருப்பேன். எப்பயுமே நான் முதலாவது தேவன்ட பெறணும் பண்றது. ஆனா இன்றைக்கு கடைசியா அப்ப பாருங்க, அது தேவண்ட ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றா எப்பயுமே நான் என்னத்த சொல்றேன்டா, தேவண்ட ஆவியினால நடத்தக்குள்ள நீங்க உலகத்துல நீங்க என்ஜினியரோ ஒரு பெரிய ராஜா, ஆமே, அவருக்காக நீங்க செய்யக்குள்ள உங்களை உயர்ந்த இடத்துல அவர் வைப்பேர். ஆமே, அதுக்கு நான் சொல்ற வசனம் உங்களுக்கு பிரயோசனம் இருக்காது. நான் நேசிச்சாதான் அதை பெற்றுக்கொள்ளலாமே. தேவன் ஆவி வந்தா உங்களுக்கு அதுதான் வரும். ஏண்டா வேதம் அதான், கொரிந்தியர் வாசிங்க, 2 கொரிந்தியர் 15 வாசி 4. கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்களுக்கு தான் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கியிருக்கிற நமக்கு அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமான. ஆவியை பெற்றா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அழிய போகுது. ஆமே, பாருங்க ஈரான்ட பாருங்க, பலஸ்தீனத்தை பாருங்க, எல்லாமே அவங்க எப்படி எப்படி கட்டியிருந்தா வெறும் தரைமட்டமா இருக்கு. பாருங்க, இதெல்லாம் அவங்க நினைச்சிருப்பாங்களா, தங்களை விட ஒரு ஆள் இல்ல, நாங்க நல்லா வாழலாம். பாருங்க, இன்றைக்கு உலக யுத்தம் வர்றதுக்கு முன்பாக பூமி என்ன செய்யப்பட போது, முழுவதும் சுத்திகரிக்கப்பட போகுது. நோவாட நாட்களை யோசிச்சு பாருங்க. நோவாட காலத்துல என்னது, வெள்ளம் தாழ பண்ணி முழுவதும் போனுச்சு. அதாலதான் தேவ என்ன சொல்ற, லோத்தின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் அன்றைக்கு வெள்ளத்தால் அழிச்சேர், ஆனா இன்றைக்கு எதால் அழிக்க போறேன், அக்கினியினால. ஏன்னா அன்றைக்கு அணுகுண்டு வச்சிருக்காங்க, போட்டா எரிஞ்சு போய். அப்ப பாருங்க, அப்ப அதில் ஆவி பெற்றாதான் உங்களுக்கு தெரியும், நான் காண்றதெல்லாம் ஒரு நாள் அழிய போகுது. ஆமே, ஆனா காணாததோ நித்தியமான. அப்ப அந்த வெளிப்பாடு உங்களோட ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு நீங்க உலகத்துல நல்ல வீடை கட்டலாம், நல்ல தொழிலுக்கு போகலாம், நீங்க நல்லா உடுத்தலாம், போகலாம். அது ஒரு காரியம். சரியா இருந்தா தேவனுக்கு சந்தோஷம். ஏன்னா தேவன் ஆவியால நடத்தப்பட்டா எது நன்மை தீமைன்னு உங்களுக்கு தெரியும். விளங்குதா உங்களுக்கு? ஆபிரகாம்
அனாந்தரம். ஆனா அவன் பாருங்க, அந்த பிரபு கூட இவனை விட அவன் அந்த ராஜாவோட இவன் பணக்காரனா இருந்தான். விளங்குது அவங்களுக்கு? அப்ப ஏனண்டா எங்க கொண்டு போனாராம்? அரசனா மாத்தின. ஆடு மேய்ச்சவன அரசனா மாத்தின. புரியுதா அவங்களுக்கு? அப்ப முதலாவது நீங்க தேவனை தேடுங்க. அப்ப தேவனை தேடினா நீங்க எங்கட ஜனத்துக்கு இதை தான் நான் பேசுறேன். எங்கேயும் மாற்ற இல்ல மெசேஜ, எல்லாருக்கும் மெசேஜ். ஆமே. வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள, எனக்கும் வேணும் உங்களுக்கும் வேணும். எந்த சபைக்கு சேர்க்கையும் இல்லை, பிறரும் இல்லை. நான் அடிக்கடி அதான் சொல்றேன்னா, நாங்க சில பேர் வந்து என்ன செய்வோம், நான் பெரிய நீ பெரியவன் உன்னட்ட அப்படி இப்படி நாங்க அப்படி ஏண்டா நாங்க யாருக்கு செய்வோம்? எந்த ராஜ்யத்தை கட்டையா? தேவண்ட ராஜ்யத்தை. ஆமே. நாங்க யாருக்கு என்னட்ட 2 பேர் இருந்தாலும் அப்படிதான் நான் பிரசங்கிக்கணும். ஆத்துமா முழுவதும் அவர், வேதம் அப்படிதான் சொல்லுது. எல்லாமே என்னுடையவர்கள், நானும் அவருடைய, நீங்களும் அவருடைய. அப்ப இன்றைக்கு நிறைய பேருக்கு அது தெரியலையா இருக்கா? நான் அடிக்கடி அதான் சொன்னேன், ஊழியக்காரன்டா யாரு? அவர வேலை, அவர் எங்கட எஜமான், நாங்க வேலைக்கார். அப்ப நாங்க அவர வேலை, அவர் எதை செய்யணும். ஆமே. அப்ப அதனாலதான் அந்த ஆவியை ஒத்து போறபடியதான் இன்னைக்கு நாங்க ஓடி போறோம். ஆமே. ஏனண்டா அது தேவண்ட ஒரு மனமா இருக்கிறது. ஆமே. ஆசீர்வதிப்பு. அதனாலதான் நான் உரிமையோட உங்களுக்கும் பேசுறேன். நாமே. ஏண்டா அந்த உரிமை, ஏண்டா இது நீங்க கத்தர்ற ஜனங்களா இருக்கிறீங்க. அப்ப பாருங்க, அப்ப தேவ உலகத்திலிருந்து அது பிரிச்சு என்ன செய்யணும்னா உங்களோட இயல்புகளை மாத்து. நேற்று இருந்த மனிதனை போல அல்ல, நீங்க இன்றைக்கு உங்களோட சுபாவங்கள். ஏன்னா உள்ளத்துல என்ன ஆவிய வர்றது? ஆவியக்குள்ள யார் ஆவிய வைப்பேன் என்று, என்ன ஆவிய புதுசாண்டக்குள்ள உங்களோட ஆவிய அவர் சுத்திகரிக்காம அவர் ஆவிய வைக்கிறது. அப்ப அவர் ஆவி எப்படி ஏன்னா உங்களுக்கு மன்னிக்கிறது இருக்கு. ஏன்னா அவ கொலையாளியை என்ன செய்யறாங்க, இவனுடைய ரத்தப்பலி எங்க மீது சுமரட்டுமண்டு கொண்டாங்க. அவர் என்ன சொன்னேன், ஆண்டவரே செய்யறாங்க. அதே போலதான் தேவண்ட ஆவி உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்கு மன்னிப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இரக்கம் வரும், உதவி செய்யற மரம் வரும், சாந்தம் வரும், எல்லாமே வரும். அப்ப அது நான் மறுபடி பிறக்க மாட்டேன், எனக்கும் வராது. ஏன்னா நாங்க என்ன மாமிசத்துல பிறந்த நான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, நாங்க பொல்லாத வழி பிறந்தபடினால எங்களுக்கு அந்த இயல்புகள் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவினால பிறக்கக்குள்ள, பரலோகத்துடைய ஆவி வரக்குள்ள எங்களுக்கு புதிதானோர் கல்லான இருதயம் வரக்குள்ள தேவன் நியாயாதிபதியா இருந்து என்ன செய்வேன், பாதுகாப்பேன். ஆனா கிறிஸ்டியன்லயே அதிக புலவுறது எங்கண்டா, ஆக்கள் சேர்ச்சுக்கு வந்து நடக்குமாண்டா என்ன, பரிசுத்த ஆவி இல்லாதபடினால இருந்ததை விட என்ன செய்வாங்களா, மோசமா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 வாசிங்க, நான் இதோட முடிக்கிறேன். நாற்பத்தி மூன்று. அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும், வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடை. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிகம் தேடல் சம்பவிக்கும் என்றார். ஆமென். சிங்களத்திலே வாசி. ஏன்னா நீங்க சிங்கள மீடியத்துல படிச்சபடியே இப்ப தமிழ் சரியா விளங்குமோ தெரியல.
ஓ கத்தலிஸ்பா. ஆமேன். அப்ப இப்ப என்னத்தை பாக்குறோம்டா, நாங்க இப்ப பார்த்தோம் கிறிஸ்டியானத்தை பெற்று நாங்க என்ன செய்வோம்டா, பரிசுத்த ஆவியை பெறாம வெறுமையா வச்சிருந்தா வேதம் என்ன சொல்லுதுண்டா, அவனுடைய வீடு வெறுமையாக இருக்கிறத. வெறுமையாக எங்கட இருதயத்துலதான் நாங்க எசேக்கியேல்ல வாசிச்சோம், என் புதிதான ஆவியை கல்லான இருதயத்தை எடுத்துட்டு என் புதிதான ஆவியை நான் என்ன செய்வேனா, எங்களுக்கு தேவன் ஆவி இல்லாட்டி நாங்க ஒரு காலத்துல நாங்க எப்படி இருப்போம்னா, நல்ல கிறிஸ்டியனா இருப்போம், நல்லா மன்னிக்கிறவங்களா இருப்போம், எல்லாமே சேர்ச்சுக்கு. இது வெறுமையா இருக்கிறபடினால ஆரம்பத்தில் இருந்த அதே பிசாசு என்ன செய்யும்டா, வெளியே போயிட்டு அது சொல்லு உங்களோட பாசையில சொன்ன, மச்சான் இவன் வெறுமை ஏற்கனவே ஒரு ஆளா இருக்குள்ள திரட்டி விட்டான் தானே, 7 பேரோட போவோம்டா. அவன் என்ன செய்வான்டா, வந்து இருந்தோன இன்றைக்கு இதுதான் நடந்துச்சு. நிறைய கொண்டு நம்ம என்ன செய்யறோம்டா, போறோம்டா, ஜெபம் குறைகிறது, வேத வாசிப்பு குறைகிறது, ஏன்னா எல்லாமே குறைஞ்சி ஆலயத்துக்கு வாரது எல்லாமே. அன்றைக்கு என்ன தண்டனை, சேர்ச்சுக்கு வராட்டி என்ன தண்டனை சொல்லுங்க, மறந்துட்டீங்களா பைபிள்? என்ன தண்டனை? கல்லெறிஞ்சி. அன்றைக்கு அவன் சேர்ச்சுக்கு வராம விறகு பொறுக்க போனாலோ வேலைக்கு போக போனாலோ, ஏன்னா இன்றைக்கு மேடம் வர சொல்லிட்டா ஏது இல்லாட்டி வேலையை தூக்கிடுவானண்டா, நீ வா ரோட்டுல வாண்டுட்டு என்ன செய்வாங்கடா, நிறைய பேர் கல் எடுத்து மண்டே அடிச்சு அதுலயே கொன்று ஓட்டுருவான். பழைய ஏற்பாடுல தண்டனையா இருந்துச்சு. இன்றைக்கு ஏன் வரையலன்னு கேட்டா திரும்பி கேட்டுருக்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த மாதிரி தேவன் அந்த ஜனத்தை தெரிஞ்சு கொண்டது தேவன். உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு கொண்டு வந்து தேவனா இருக்கிறார். ஆமே. அப்ப தேவனை நாங்க ஆராதிக்கணும்டா, நாங்க வெறுமையாக்கி வச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவி பெறாதபடியாதான் நாங்க விழுகிறதற்கு காரணம். ஆமே. ஆனா தேவன் எங்களுடைய ஆவியை உள்ள வைப்பாரா, அடுத்த வாரம் எப்ப வருமென்று சிந்தனை வரும். ஆமே. நாங்க எப்ப அடுத்த நாள் ஒன்று கூடுவோம். ஆமே. தேவண்ட ஜனங்களை சந்திக்க நாங்க விரும்புவோம். ஆனா இன்றைக்கு பாருங்க, வந்து அனலும் இல்லாம குளிரும் இல்லாம. அதனாலதான் தேவன் சொல்ற, நான் உன்னை வாந்தி பண்ணி போயிடுறேன், நீ அனலாவது குளிராவது இருந்தா நலனா. நாங்க அனலா இல்லை அல்லது குளிராது இருந்தா கூட ஏன்னா மீனை கொண்டாவது வைப்பீங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜ் ஆவது உதவி செய்யும் அது சொல்ல. ஆனா வெது வெதுப்பா இருந்தா ஒன்றும் வைக்கல, ஏன்னா இருந்தா நலமா இருக்கும். அப்படித்தானே வசனம் சொல்லுது, அனலாவது அல்லது குளிராவது இருந்தா நலமா இருக்கு. நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் இருக்கிறப்ப வாந்தி பண்ணி போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்டியன் பாருங்க, ரெண்டும் இல்லை, உலகத்து பக்கமும் இல்லை, ஏன்னா இங்காலையும் இல்லை, நடுவுல இருக்கிறான். உலகத்தை கண்டா ஏன்னா அது உண்மையா தேடாத மாதிரி பாருங்க. எங்கட சிந்தை எல்லாமே எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, தேவன் மன்னிக்கிற தேவன், இரக்கத்தை, அதாலதான் ஓடி வாரீங்க. ஆமே. கேட்ட தாசனா இருந்தாலும் அவர் நீதி உள்ள தேவனா இருந்தார். ஆமே. அதனால தேவன் நாள் வர்றதுக்கு முன்பாக உங்களை காத்து கொள்ளுங்க. தேவன் ஒப்பு உங்களாலேயும் உங்களை என்ன செய்யலாது, ரட்சிக்கலா. தேவனால மாத்திரம். பலிபீடத்துக்கு வாங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு தாரும், ஏன்னா அவர் வந்து உங்களை மாத்துவேர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பேர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே அவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய வழியிலே நடத்த முடியும். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இல்லாத பொழுது எங்களுக்கு சொல்லுகிறபடி நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவியினாலே பிறந்தவர்களாய் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் நாம் என்ன செய்யலாம்? சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த வார்த்தையினாலே நாம் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி நாம் யாவரும் எழுந்திருந்து எங்களை தாழ்த்தி நாம் இந்த ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோசரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து கேட்டாவே இந்த வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் ஆண்டவரே. அப்பா அதன்படி நாங்கள் ஜீவிக்க கேட்டாவே உண்மை எங்கள் இருதயத்திலே ஒருவன் திறந்தால் நான் அவனோடு உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவ்விதமா இந்த கடைசி நாட்களிலே கேட்டாவே இதோ எங்களுடைய கதவுகள் ஆண்டு எங்களுடைய இருதய ஏதோ பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆண்டவரை நாங்கள் திறக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இந்த நாளிலும் கூட தாசனுடைய நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்ட பெரியோர் பெரியோர் முதியோர்கள் ஒவ்வொருமா உடைய பாதப்படியிலே தாழ்த்துறேன் ஆண்டவரை. வார்த்தையை கட்டர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் கட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்க ஆண்டவரே. நான் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஜீவிப்பேன், நான் தேவனுடைய வார்த்தைக்காக கீழ்ப்படுவேன் என்று அந்த கீழ்ப்படுதல் எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொன்றையும் சந்திக்க போற தேவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பலவீனமா இருப்பினும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அருமையான ஊழியக்காரனுடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம் அப்பா. அவருடைய மனைவி பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய சபையாரை தாழ்த்துகிறோம். சகன் செய்யும் ஊழியத்தை தாழ்த்து அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வரும் நாட்களிலே அந்த ஆராதனையும் கூட நம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை ஒன்று கூடுதலை ஒப்பு கொடுக்கிறோம் செல்ல ஆண்டவரை. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழியை ஆயத்த பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. பாதைகளை செவ்வை பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் அந்த இடத்துல செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகரன் போற வாகனத்தையும் கூட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் எங்கள் சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே எங்கள் யாவரையும் தாழ்த்து கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென்.